கிட் பாய்ஸ், வெல்கம் டு மை சேனல். அண்ட் இதுதான் நீங்கள் என்னோடய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வீடியோஸ் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அண்ட் இது வந்து 2 months ஆயிடுச்சு இதோட ஃபஸ்ட்டு பார்ட் போட்டு, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அண்ட் ஐம் ஸோ சாரி. இது வந்து நம்ம ஜிகேவோட எஃப்எஃப் ஒன் ஷாட்டோட செகண்ட் பார்ட். எஃப்எஃப் கிடையாது, ஒன் ஷாட்டோட செகண்ட் பார்ட்டு, ஹேட் டு லவ் செகண்ட் மேரேஜ். லாஸ்ட்டாக நான் எதில் வந்து நிறுத்திருந்திருப்பேன் அப்படின்னா வந்து ஜிகே வந்து நம்ம ஒயின் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க, அதோட நான் வந்து ஸ்டாப் பண்ணியிருந்திருப்பேன். நம்ம அப்போ அதுலேருந்தே கண்டினியூ பண்ணலாம் இந்த என்னென்னலாம் நடக்குது அப்படின்றத. ஜிகே வந்து இந்த மாதிரி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு 2 days கழிச்சு தான் வந்து இப்போ ஒயன் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படின்ற விஷயமே தெரிய வந்திருக்கும். ஏன்னா அந்த 2 daysமே வந்து ஒயன் வந்து பேபி கூக்கை வந்து பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ ரொம்ப ஃபீவர் சிவியராக இருக்குது, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுன்றதுனால அவங்களும் வந்து அட்மிட் பண்ணியிருந்திருப்பாங்க. அமௌண்ட்டுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸு அப்படி இப்படின்னு கொஞ்சம் ரெக்வெஸ்டெல்லாம் கேட்டு அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு வந்து டயாங்கும் ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பாரு. டயாங் வந்து அந்த ஹாஸ்பிட்டல்லே ஒர்க் பண்ணுற டாக்டர். ஸோ வந்து பேபி கூக்கை வந்து அவர் தான் அட்டெண்டாக வந்து எல்லாம் பார்த்து என்னென்னலாம் தேவை அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து நம்ம தான் வந்து ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பார் ஒயனுக்கு. ஸோ டாக்டர்ஸ்க்கு வந்து, அதாவது அந்த ஹாஸ்பிட்டல் ரூமில் பேபி கூக்கை படுக்க வச்சுருப்பாங்களோ அந்த ரூமில் தான் வந்து இப்போ ஒயனு, டயாங்கு, அந்த பேபி எல்லாம் வந்து இருக்காங்க. அந்த பேபி வந்து படுத்துட்ருக்கு. அந்த பேபியோட பேர் என்னென்னா ஜிமின். ஸோ அதை ஜிமினாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஜிமின் வச்சுருக்கேன். பேபியோட பேர் வந்து ஜிமின். ஸோ ஜிமின் வந்து பேபி ஜிமின் தூங்கிட்டுருக்காரு. ஒயனும் டயாங்கும் வந்து பேசிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி இப்போ எப்படி இருக்குது, ஃபீவர்லாம் ஓரளவுக்கு ரெடியூஸ் ஆகிடுச்சு, எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணலாம் அப்படின்றத பேசிகிட்ருக்காங்க. அப்போ தான் வந்து போலீஸ் வந்து உள்ளார வருவாங்க. உள்ளார வந்து ஒயனை அரெஸ்ட் பண்ணுவாங்க, ஹேண்ட் கஃப்லாம் பண்ணுவாங்க. அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாது. என்ன பண்ணுறீங்க எல்லாரும், எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு டேங் வந்து போலீஸ்கிட்ட கேட்குறாரு. எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க, முதல்ல வந்து இதெல்லாம் கழட்டுங்க, எது தேவையில்லை, இதெல்லாம் எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டேங் கேட்டுட்ருக்காரு. அப்போ அந்த போலீஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து, அந்த போலீஸ் வந்து யாருன்னா நம்ம ஷூகா தான். எங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, இந்த மாதிரி ஒயனை வந்து அரெஸ்ட் பண்ண சொல்லி, ஸோ அதனால தான் நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு வந்து இப்போ ஷூகா சொல்கிறாரு. இதுக்கு ஒயனுக்கு அப்படியே ரொம்ப ஒரு பயமாகிடுச்சு. யார் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க, எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதுவுமே தெரியல. ஒரு மாதிரி பயமாகவும் இருக்குது. இதை பாருங்கள், ஆக்சுவலி ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிருக்கும். நீங்கள் எதுக்கு இப்படி அரெஸ்ட் பண்ணுறீங்க, யார் கம்ப்ளைண்ட் பண்ணால், எதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. ஜங்குக் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு, இவரோட ஹஸ்பண்ட் தான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மேலே ஷூகா வந்து எதுக்குமே பேசல, டயாங்கையும் பேசவில்லை. அவர் வந்து ஒயனை இழுத்துட்டே போயிட்டார். அங்கே இருக்கிற எல்லாருமே பார்க்குறாங்க என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. டயாங்க்கு ரொம்ப வந்து ஜங்குக் மேலே கோபமும் வருது. எதுக்கு அவன் இந்த மாதிரி போலீஸை வந்து இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ண சொல்லியிருக்க எதுவுமே தெரியல. உடனே என்ன சொல்கிறாங்க, டயாங் வந்து அங்கே இருக்கிற நர்ஸை பேபியை பார்த்துக்க சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டயாங்கும் வந்து உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு. போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஒயனை வந்து செல்லில் உட்கார வச்சிட்டாங்க. ஒயனுக்கு அவ்வளோ வந்து ஹர்ட் ஆகுது, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எதுக்குடா இன்னும் நம்ம இருக்கோன்ற நிலமையில வந்து ஒயன் இருக்காங்க, அவங்களுக்கு அவ்வளோ ஹர்ட் ஆகுது. டேங் தான் வந்து போலீஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. சார், இது வந்து அவன் தெரியாமல் ஏதோ பண்ணியிருப்பான், என்ன கேஸுக்காக வந்து அவன் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான், எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது தான் ஜங்குக் அந்த இடத்துக்கு வராரு. அவ்வளோ கோவமாக இதோட வராரு. அங்கே வந்து செல்லில் உட்காந்துட்டு இருக்கிற ஒயனை போய் பார்க்குறாரு. கதவை திறந்து விடுறாங்க. ஒயனை வந்து ஜிகேவை பார்க்கவே இல்லை. அவங்களுக்கு ஃபுல்லுமே ஜங்குக் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டான், இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணிட்டான், எவ்வளோ அசிங்கமாக அந்த ஹர்ட்டில் தான் அவங்க வந்து இருக்காங்க. ஜங்குக் என்ன பண்ணுறாருங்க, ஒயனை வந்து அவர் கையை பிடிச்சி இழுத்து நிற்க வச்சு பலார்னு அறையிறாங்க. எங்கடி என் பையன், எங்கடி கூப்பிட்டு போனேன், நல்லவ மாதிரி நடிச்சு ஏமாற்றி கடைசியில் என் பையனை வந்து கிட்னாப் பண்ணிட்டல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது ஒயனுக்கு வந்து இன்னமும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜங்குக் அடித்ததில் வந்து அவங்க கீழே விழுந்திருப்பாங்க, கீழே அதை உட்காந்த மாதிரி விழுந்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அவ்வளோ வந்து யாரோ வந்து அவங்களுக்கு ரொம்ப கத்தி வச்சு குத்துற மாதிரி, நிறைய தடவை குத்துற மாதிரி இருக்குது அவங்களுக்கு ஒயனுக்கு. அவங்கள எதுவுமே ஜிகேவை திரும்பி பார்க்க கூட இல்லை. உடனே அங்கே இருந்த போலீஸ்லாம் வந்து ஜங்குக்கை வெளியே எடுத்துகிட்டு போய் செல்லை க்ளோஸ் பண்ணிடுறாங்க.
அந்த இடத்துல தான் ரொம்ப கோவமாக டேங் வராரு. டேங் வந்து ஜங்குக்கோட கலரை தான் பிடிக்கிறாரு. எவ்வளோ தைரியம் இருந்தால் அவ்வளோ அடிச்சிருந்துருப்ப, என்னடா நீ பெரிய ஐடல்னா ரொம்ப பெரிய இவனாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை ஒரு மூஞ்சிலேயே ஒரு பஞ்சு விடுறாரு டேங்கு. போலீஸ் எல்லாருமே செப்பரேட் பண்ணுறாங்க. ஜங்குக் பார்க்குறாரு, என்னடா என்ன அவளோட புது லவ்வரா நீ, அதனால தான் வலிச்சு கட்டிக்கிட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அவ்வளோ கோபமாக பேசுகிறாரு. சி, இவ்வளோ கேவலமானவனாடா நீ, உன்னை போய் அவள் கல்யாணம் பண்ணா பாரு, அப்போவே சொன்னேன், உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொன்னேன் வேண்டாம் கல்யாணம் பண்ணி வைக்காதீங்கன்னு, கேட்டாங்களா? பாவண்டா அவள், உன்னை போய் உன்ன மாதிரி ஒருத்தனை போய் கல்யாணம் பண்ணா பாரு அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப சீன் போடாது, அவ்வளோ ஒன்றும் நான் வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கோ நான் ஒன்றும் கேட்கல, அவ்வளோதானே வந்தா கோல்ட் டிக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்லிடுறாரு. எனக்கு இன்னமும் ஹர்ட் ஆகுது. டேங் வந்து என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கிற போலீஸ்களெல்லாம் தள்ளி விட்டு அகெயின் வந்து ஜங்குக்கு பிடிச்சி செம்மையாக அடிக்கிறாரு. என்னோட சொன்ன எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த மாதிரி சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி அடின்னு அடிக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து ஒயனோட பேரண்ட்ஸும் ஜங்குக்கோட பேரண்ட்ஸும் வந்துடுறாங்க. இந்த மாதிரி டேங்கை வந்து ஜங்குக்கு அடிக்கிறத பார்த்துட்டு அவ்வளோ ஷாக் ஆகுது அவங்களுக்கு. ரெண்டு பேருமே செப்பரேட் பண்ணிடுறாங்க. உடனே ஒயனோட அம்மா தான் வந்து டேங்கோட கன்னத்துலேயே அடிக்கிறாங்க. என்ன வேலை பண்ணிட்டுருக்க டேங், இதுக்கு நடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. பின்ன என்ன பண்ணுறது, நான் அப்போவே சொன்னேன் இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்க என்னோட வாழ்க்கையே வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவன் ஜெயிலில் கொண்டு வந்து உட்கார வச்சிட்டான், இப்போ சந்தோஷமா உங்களுக்கு அப்படின்ட்டு டேங் கத்துறான். என்னோட பேரண்ட்ஸ்க்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் ஒன்றும் சும்மா ஒரு மேலே கம்ப்ளைண்ட் பண்ணல, என் பையனை கிட்னாப் பண்ணிட்டான்றதுக்காக தான் நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். எங்கே என் பையன், ஒழுங்காக என் பையன் எங்கன்னு வந்து கேட்டு சொல்லு அப்படின்னு ஜங்குக் கத்துறாரு. உன் பையனா, உன் பையன் தானே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கான், நான் தான் அவன் ட்ரீட் பண்ணேன். உனக்கெல்லாம் ஃபோன் பண்ணால் எடுக்கிறதுக்கு வைக்கல, நீலாம் என்னடா அப்பா பெருசாக வந்து இப்போ வந்து அப்படியே துள்ளுற, எத்தனை தடவை உனக்கு கால் பண்ணுறது, கால் பண்ணாலும் எடுக்கிறதுக்கு வைக்கல, நீ எல்லாம் என்னடா பிடுங்க அப்பான்றதுக்கு எதுக்குடா நீ எல்லாம் இருக்க, பேசாமல் செத்துடலாடா நீ அப்படின்னு அவ்வளோ கோவத்தில் டேங் கத்துறாரு. அங்கே இருக்கிறவங்களுக்கு என்னமே தெரியல, எதுக்கு ஹாஸ்பிட்டல் என்னாச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் வந்து ஒயனோட அப்பா கேட்குறேன்ட்டே, என்னாச்சு கிளியராக சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. டேங் தான் அப்போ தான் சொல்கிறாரு, ஜிமினுக்கு வந்து உடம்பு சரியில்லை, ரொம்ப சிவியர் ஹெவி ஃபீவர் ஃபிட்ஸ் வர மாதிரி ஆயிடுச்சு, அதனால் 2 நாளாக வந்து ஹாஸ்பிட்டலில் தான் வந்து கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்காமல் ஒயன் வந்து பேபி ஜிம்னா பார்த்துட்டு இருந்தா. நான் தான் அவனை ட்ரீட் பண்ணிகிட்டு இருந்தேன், அவனோட அட்டனன்ட் டாக்டரே நான் தான். எத்தனையோ தடவை ஜங்குக்கு கால் பண்ணோம், அவன் எடுக்கவே இல்லை, காலை வர பிளாக் பண்ணிட்டான். ரொம்ப ட்ரை பண்ணால் அவனுக்கு ரீச் பண்ணுறதுக்கு, ஆனால் ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. இப்போ மட்டும் வந்து நிற்கிறான், அப்பேன் குழந்தைய காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய இவனாட்டம் பாசம் இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு திரியிறான் அப்படின்னு சொல்லிட்டு டேங் சொல்லும்போது எல்லாருக்குமே ஷாக் ஆகிடுச்சு, வருத்தமாகவும் இருக்குது. என்ன சொல்கிற அப்படின்னு ஜங்குக்கோட அம்மா தான் கேட்குறாங்க. ஆமாம், அவனுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஃபிட்ஸ் வந்துடுச்சு, ஜங்குக்கு அவன் ரொம்ப வந்து மிஸ் பண்ணான் அப்படின்றதுனால அவனுக்கு காய்ச்சல் வந்துடுச்சு, இருக்காமல் அவன் அழுதுகிட்டே இருந்ததுனால அவனுக்கு ஃபிட்ஸ் வர மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் எவ்வளவோ வந்து ஜங்குக்கை ரீச் பண்ண ட்ரை பண்ணோம், ஆனால் வந்து எங்களை முடியல, அவன் ஃபோனும் அட்டன் பண்ணல, பார்க்க வரும்போதும் வந்து எங்களை பார்க்கல, நான் ஒன்றும் பண்ண முடியாது, அதனால தான் வந்து 2 டேஸாக வந்து இப்போ தான் ஜிமின் வந்து நார்மலாக இருக்கான், ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு டேங் சொல்கிறாரு. அங்கே இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஒரு மாதிரி ஷாக்கும் ஆயிடுச்சு. ரொம்ப பேபி ஜிமினை வந்து இப்போ வந்து ஓரளவுக்கு சேஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் இருக்குது. பட் அதே சமயத்தில் தான் வந்து ஒயனோட நிலைமை இப்படி வந்து இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிற ஜங்குக்கோட பேரண்ட்ஸ்க்கும் சரி ஜங்குக்கும் அவ்வளோ இதாக ஃபீல் ஆகுது, பார்க்குறாங்க. ஆனால் ஒயன் வந்து கொஞ்சம் கூட வந்து நிமிர்ந்து பார்க்கவே இல்லை. உடனே ஜங்குக்கு வந்து கேஸை வாபஸ் வாங்கிடுறாரு, ஒயனையும் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. வந்து ஒயன் வந்து அவங்களோட இதுலேயே இல்லை, ரொம்ப ஹர்ட்டாக இருக்காங்க. அவ்வளோ மனசு நொந்து போச்சு அவங்களுக்கு. ஒயனோட அப்பா அம்மா தான் வந்து ஒயனை கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்து ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டாங்க, போதும் இது வரைக்கும் என் பொண்ணு கஷ்டப்பட்டது, இனிமேவும் வந்து கஷ்டப்படுத்த நாங்கள் தயாரில்லை, எங்கள் தப்பு தான், உங்கள் பையனுக்கு 2ஆவதாக கொடுத்தது எங்கள் தப்பு தான், ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம், இப்போ இவ்வளோ அசிங்கப்படுத்திட்டீங்களே, இனிமேல் எங்கள் பொண்ணு உங்கள் பையன் கூட வாழவே மாட்டா, டிவோர்ஸில் ஒழுங்காக
டிவோர்ஸ் பேப்பர் சென்ட் பண்ண ஒழுங்காக சைன் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒயனை கூப்பிட்டு போகிறாங்க. ஜங்குக்கால் ஒயனை பார்க்கவே முடியல, அவ்வளோ வந்து கில்ட்டாகவும் ஃபீல் பண்ணுறாரு. ஒயனை வந்து பார்க்குறாரு. ஆனால் ஒயனோட டியர்ஸில் அந்த லைஃபே இல்லாத, ஐஸில் டியர்ஸ் அவ்வளோ வந்து கொட்டுது. அவங்க ஃபேஸில் ஒரு லைஃபே இல்லாத மாதிரி இருக்குது. எப்போ வந்து அவங்க ஜங்குக்கை பார்த்தாலும் அவ்வளோ ஹாப்பியாக சியர்ஃபுல்லாக வந்து பேசிகிட்ருப்பாங்க. பட் ஆனால் இப்போ அவங்கள அந்த நிலமையில பார்க்குறதுக்கு ஜங்குக்கு சுத்தமாக முடியலை, அவ்வளோ ஹர்ட் ஆகுது. அவங்க அப்பா அம்மாவும் கூப்பிட்டு போயிடுறாங்க. வந்து இந்த மாதிரி ஜங்குக் மேலேயே கேஸ் வந்துருச்சு. இந்த மாதிரி எங்கள் பொண்ணை தப்பாக கேஸ் கொடுத்து ஜெயிலில் உட்கார வச்சதுக்கு ஒயனோட பேரண்ட்ஸை வந்து ஜங்குக் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. டேயாங்கும் வந்து இந்த மாதிரி பெர்மிஷனே இல்லாமல் வந்து என்னோடய ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி பண்ணதுக்குன்னு சொல்லிட்டு போலீஸ் மேலேயும் ஜங்குக் மேலேயும் வந்து அவரும் சேர்த்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாரு. இந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஒயன் ஒழுங்காக தூங்குறதில்ல, சாப்பிட்றதில்ல. அவங்களுக்கு அவ்வளோ ஹர்ட்டாக இருக்குது, சுத்தமாக முடியல. அவங்க வந்து சோகமாகவே தான் இருக்காங்க. அவங்க ரூமை விட்டு வெளியே வரவே இல்லை. அவ்வளோ இதாக போய்கிட்டுருக்கு. பட் இப்போ வந்து நம்ம பேபி ஜிமின் சைட் பார்க்கலாம். அவர் வந்து என்ன ஆகுதுன்னா ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. டேயாங் வந்து ஒரு வாரத்தை கூட ஜங்குக்கோட பேரண்ட்ஸ்கிட்டையும் சரி, பேபி ஜிமின்கிட்டையும் பேசலை, ஜங்குக்கிட்டையும் பேசலை. நர்ஸ்கிட்டே எல்லாத்தையுமே சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. அவர் அப்போ வந்து பார்க்கவும் பிடிக்கல. இதுக்கு முன்னாடி பேபி ஜிமின்கிட்ட அவர் அவ்வளோ வந்து க்ளோஸாக பாசமாக அவ்வளோ கேரிங்காக இருந்திருப்பார். இப்போ வந்து டேயாங் அங்கேருந்து போகும்போது என்ன ஆகுதுன்னா பேபி ஜிமின் வந்து டேயோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு கேட்குறாரு, அங்கிள் அங்கிள் என்னாச்சு, ஏன் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறீங்க, என்ன பிடிக்கலையா அப்படின்ட்டு கேட்குறாங்க. டேயாங்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உடனே பேபி ஜிமினை பார்த்து திரும்பி பார்க்குறாரு. அப்படிலாம் இல்லைடா செல்லம், உன்னை போய் பிடிக்காமல் இருக்குமா, நீ ரொம்ப சமத்துடா. ஆனால் சிலர் பண்ணுற வேலைகளை தான் வந்து எனக்கு இங்கே இருக்கிறதுக்கே பிடிக்கலை, அவ்வளோதான்டா செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. அப்போது வந்து ஜிமின் கேட்குறாரு, அம்மா எங்கே, ஏன் அம்மா வரவே இல்லை, அம்மா எப்போவுமே என் கூட தானே இருந்தாங்க, அம்மா எங்கே, அம்மாவை நான் பார்க்கணும் அப்படின்னு பேபி ஜிமின் கேட்குறாரு. டேயாங் வந்து அவ்வளோ கோவத்தோடு ஜங்குக்கை பார்க்குறாரு. டேயாங் சொல்லிடுறாரு, இனிமேல் உன் அம்மா உனக்கு இல்லை, உனக்கு உன் அப்பா மட்டும்தான், உன் அம்மா இனிமேல் உன் கூட வரமாட்டா, உன் கூட உன்னை பார்க்கவும் மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் அங்கேருந்து போயிடுறாரு. பேபி ஜிமினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அம்மா வேணும் அம்மா வேணும்னு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஜங்குக்கும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து பேபி ஜிமினை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறாரு. எப்போவுமே வந்து ஒயன் தான் வந்து ஃபீட் பண்ணுறது எல்லாமே பேபி ஜிமினுக்கு ரொம்ப என்ன ஒரு ஹாப்பியாக ப்ளேஃபுல்லாக தான் வந்து ஃபீட் பண்ணுவாங்க. இப்போ வந்து அந்த மாதிரி யாருமே பண்ணுறதில்லன்னு சொல்லிட்டு ஜிமின் சாப்பிட்றதே இல்லை. எனக்கு அம்மா வேணும்னு சொல்லிட்டு அவ்வளோ இது ஆகுது. ஒரு 1 வீக் ஆயிடுச்சு. 1 வீக்கில் ஜிமின் ஒழுங்காகவே சாப்பிடல. அப்படி போய்கிட்டுருக்கு. ஜங்குக்கு எப்படி உங்களை ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரில, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவ்வளோ கில்ட்டாக இருக்குது. வீட்டில் இருக்கிற சிசிடிவி எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிடுறாரு. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இதுக்கு மேலேயும் வந்து பார்த்தா ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பேபி ஜிமினை தூக்கிட்டு ஒயனோட வீட்டுக்கு தான் போகிறாரு. பெல் அடிக்கிறாங்க. ஒயனோட அப்பா தான் ஓப்பன் பண்ணுறாரு. இங்கே எதுக்கு வந்த, என் பொண்ணு இன்னும் உசுரோட இருக்கல, செத்துட்டாலான்னு பார்க்குறதுக்கு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவ்வளோ ஹர்ட் ஆகுது ஜங்குக்கு. அங்கிள் ப்ளீஸ், நான் பண்ணது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன், ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை ஒரு தடவை உங்களை பார்க்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சுத்தமாக முடியாது, வெளியில் போயிரு, அசிங்கமாக ஏதோ சொல்லிடுவேன், ஒழுங்காக போயிரு இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. கேவலமாக திட்டுறாரு. ஜங்குக்கு எல்லாத்தையும் கேட்டுட்டு அமைதியாக நின்றுட்டுருக்காரு. பேபி ஜிமினும் வந்து பார்க்குறாரு. ஜங்குக்கோட கையிலேருந்து இறங்கி ஓடுறாரு. அம்மா 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 அம்மான்னு சொல்லிட்டு. ஒயன் ரூமில் தானே இருக்காங்க. என்ன ஆகுதுன்னா வந்து ஒயனோட அம்மாவும் வராங்க. குழந்தைக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயனோட கிட்டே தான் வந்து பேபி ஜிமினை கூப்பிட்டு போகிறாங்க. ஓ அம்மா உள்ளார தான் இருக்கா, எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறா, நீ உன் அம்மாவுக்கு ஃபீட் பண்ணுறியா செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட்டில் பிளேட்டை கொடுத்து டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே அனுப்புகிறாங்க. அம்மா நான் தான் சொல்கிறேன்ல எனக்கு வேண்டாம் அப்படின்னு, ஏம்மா
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்புகிறாங்க. அங்கே பார்த்தா பேபி ஜிமின் பிளேட்டோட நின்றுட்டுருக்காரு. அம்மா நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேபி ஜிமின் க்யூட்டாக அந்த பிளேட்டை கையில் பிடிச்சிட்டு ஓடி வராங்க. அவங்கள பார்த்ததுமே ஒயனுக்கு அவ்வளோ ஒரு என்ன ஆகுது, ஜிம்மினை பார்த்தா அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. உடனே எந்திரிச்சு டக்குன்னு போய் அந்த பிளேட்டில் இருக்கிறத வந்து வாங்கி வச்சுட்டு கட்டி பிடிச்சிட்டு அழறாங்க. எப்படிரா இருக்க சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு அழறாங்க. ஃபேஸ் ஃபுல்லு கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்மினுக்கு கூசுது. அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. அம்மா 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 போதுமா போதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஹக் பண்ணிக்கிறாரு. ஒயனுக்கும் கிஸ் பண்ணுறாரு. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது ஒயனுக்கு. டிஎஸும் ஃபால் ஆகுது. அம்மா ஏம்மா நீ வரவே இல்லை, நான் உன்னை எவ்வளோ தேடுன்னு தெரியுமா, ஒழுங்காக சாப்பிட்டு கூட எனக்கு பிடிக்கல, எங்கம்மா போனேன் நீ, நான் இனிமேல் உன்னை விட்டு போக மாட்டேன், எனக்கு நீ மட்டும்தான் வேணும் அப்படின்னு வந்து பேபி ஜிமின் சொல்கிறாரு. நான் போக மாட்டேன்டா செல்லம், போக மாட்டேன், இனி அம்மா உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன், நான் மன்னிச்சிட செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து ஒயனோட அம்மா பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு அவ்வளோ வந்து தான் பொண்ணு அகெயின் வந்து சிரிக்கிறா அழுகிறா அப்படின்ற போது அவங்களுக்கு ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகுது. அம்மா நீங்கள் ஏம்மா சாப்பிடவே இல்லை, பாட்டி சொன்னாங்க சாப்பிடாம இருந்தால் எப்படிம்மா, நான் ஃபீட் பண்ணுவேண்ணா, நீ சாப்பிடுவியா சரியாம்மா அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரு. பேபி ஜிமின் இந்த மாதிரி க்யூட்டாக சொன்னது வந்து எனக்கு அவ்வளோ வந்து அட்மையர் பண்ணுறாங்க. சரிட செல்லம், நீ ஊட்டி விட்டு நான் சாப்பிடாம இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அகைன் அந்த பிளேட்டை எடுத்து பெட்டில் உட்காந்து ஒயனுக்கு ஊட்டி விடுறாங்க. ஒயனும் சாப்பிட்றாங்க. அப்படியே அவங்களுக்கு டிஎஸ் வந்து வலியுது. ஜிமின் தான் அதை தொடச்சி விடுறாரு. இப்படி இங்கே போயிட்டுருக்கு. ஒயனை சுத்தமாக வந்து ஜங்குக்கை சுத்தமாக உள்ளாரையே விடலை. அவங்க அப்பா கதவை மூடிடுறாரு. கதவை மூடி லாக் பண்ணிடுறாரு. அவர் எவ்வளவோ கதவை தட்டி பார்த்தோம், அவங்க அப்பா திறக்கவே இல்லை. அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டாக இருக்குது ஜங்குக்கு. வேறு என்ன பண்ண, இந்த மாதிரி நைட்டு ஸ்கிப் ஆயிடுது. பேபி ஜிமினும் அங்கே தான் இருக்கார். அவங்க அப்பா வேணும் அப்படின்ட்டு ஜிமின் எதுவுமே கேட்கல. நைட்டு ஸ்கிப் ஆயிடுது. ஸோ இந்த மாதிரி பேபி ஜிமினை வந்து ஃபீட் பண்ணிட்டு அவரும் வந்து ஒயன் கூட தான் ஒன்று பேபி இருக்குது. ஸோ ஜிமின் தூங்கிட்டார், நல்லா ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டார். அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா வந்து நம்ம ஜங்குக்கு தான். ஜங்குக்கு என்ன பண்ணுறாரு, ஒயனோட விண்டோ வழியாக ஏறி குச்சி உள்ளே வந்துடுறாரு. என்னடா ஏதோ சவுண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒயனும் எந்திரிச்சு போய் பார்த்தா யாரும் நின்றுட்டு இருக்கிறது மட்டும்தான் தெரியுது. கத்த போகிறாங்க. உடனே ஜங்குக்கு என்ன பண்ணுறாரு, ஒயனோட வாயை பொத்திக்கிறாரு. நான் தான், கத்தாத ப்ளீஸ், தயவு செஞ்சு கத்தாத அப்படின்னு சொல்லிட்டு ஒயன்கிட்ட நம்ம ஜங்குக்கு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஹேண்ட்ஸை ரிலீஸ் பண்ணுறாரு. எதுக்கு வந்தீங்க இங்கே, இன்னும் நான் என்ன உசுரோடு இருக்கேனா இல்லை செத்துட்டேனான்னு பார்க்க வந்தீங்களா, இன்னும் உசுரோடு தான் இருக்கேன், சாகலை, கவலைப்படாதீங்க அப்படின்னு, நான் இன்னும் கொஞ்சம் நாள்லேயே செத்துருவேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் சொல்கிறாங்க. இது பாரு, அந்த மாதிரி சொல்லாது, நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிரு, ஏதோ ஒரு பாசத்தில் உனக்கு அந்த மாதிரி பண்ணிட்டேன், உன்னையும் காணும் குழந்தையும் காணும், நீ எந்த குழந்தைய கிட்னாப் பண்ணிட்டியோன்னு ஒரு பயத்தை அந்த மாதிரி பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு, நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு அவர் நீல் பண்ணிட்டாரு. நான் பண்ணது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு தான், மன்னிக்கவே முடியாத தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலையே வந்து பிடிச்சிடுறாரு. ஒயனோட காலையை என்னை மன்னிச்சிரு, நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுக்கிட்டு அழுதுகிட்டே பேசிக்கிட்டு இருக்காரு. ஒயன் பார்க்குறவங்க, என்ன பண்ணுறீங்க ஜங்கோக், காலை விடுங்க ஜங்கோக், என்ன பண்ணுறீங்க, விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் வந்து புஷ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ஜங்கோக் விடவே இல்லை. இந்த சவுண்டில் பேபி ஜிமின் வந்து என்ன பண்ணுறாரு, எந்திரிச்சு உக்காந்துக்கிறாரு. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தா ஜங்குக்கு வந்து ஒயனோட காலை பிடிச்சிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. அதை பார்க்குறாரு ஜிமின். எதுக்கு அப்பா அம்மாவோட காலை பிடிச்சி இவ்வளோ கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேபி ஜிமினும் எந்திரிச்சு, அம்மா என்னம்மா ஆச்சு, ஏம்மா அப்பா வந்து உங்ககிட்ட எப்படி வந்து காலை பிடிச்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒயனுக்கு ஐயோ இவங்கெல்லாம் இதை பார்த்துட்டானா, அச்சியோ போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது. ஜங்கோக் விடுங்க, ஜங்கோக் ஜிமின் எந்திரிச்சிட்டான், ஜங்கோக் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் கத்துறாங்க. மாட்டேன், என் பையன் என்னை பார்த்தாலும் பிரச்சனையே இல்லை, எனக்கு கவலையே இல்லை, நான் அது அச்சிங்கமாக கூட நினைக்கல, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருவோம், என்ன பண்ணது தப்பு தான் ஒயன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ இதாக கேட்டுட்ருக்காங்க. ஜிமினும் வராரு. உங்கள் கையை தான் பிடிக்கிறாங்க.
அம்மா அப்பா தான் இவ்வளோ சாரி சொல்கிறாருல, அம்மா அப்பாவை மன்னிச்சிருமா, அப்பா இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டார் அப்படின்ட்டு அவ்வளோ க்யூட்டாக வந்து ஜிமின் பேசுகிறாரு. ஆனால் ஒயனுக்கு வந்து உங்கள் அப்பா என்ன பண்ணன்னு தெரியாதுடா, உனக்கு தெரிஞ்சாவாடா நீ இப்படிலாம் சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. டே சொல்கிறவும் அம்மா கிட்ட, அப்பா தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன்டா, நான் ஒரு லூசுடா, பைத்தியம்டா, அப்பா தப்பு பண்ணிட்டேன்டா, அம்மாவை மன்னிச்சிட சொல்லுடா, அப்பா பாவம் இல்லைடா, அம்மா கிட்ட சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்டேஷன் வேறு பண்ணுறாரு. ஜங்குக்கை வந்து முறைச்சி பார்க்குறாங்க ஒயனு, என்னோட உன் பையனை வச்சு பிளான் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி நம்ம ஒயன் ஜங்குக்கை பார்க்குறாங்க. அம்மா அப்பா தான்ம்மா கேட்குறாருல, ஒரு மன்னிச்சிருமா, அப்பா பாவம் இல்லைம்மா, பாரு எவ்வளோ நேரமாக வந்து அப்பா உங்ககிட்ட சாரி 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 சொல்கிறாரு இல்லைம்மா, நீ தானேம்மா சொல்லி கொடுத்த, அவங்க சாரி சொன்னால் நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நீ மட்டும் ஏம்மா பண்ண மாட்டேங்கிற, அப்பா தான் அவ்வளோ சாரி சொல்கிறாரு இல்லைம்மா அப்படின்ட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாரு. உன் அப்பா பண்ணதுக்கு கொலை பண்ணாமல் இருக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் நினைக்கிறாங்க. சரி உனக்காக மட்டும்தான் நான் ஒத்துக்கிறேன் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிட்ட சொல்கிறாங்க. ஜங்குக்கு அவ்வளோ ஹாப்பி ஆயிடுச்சு. உடனே எழுந்திரிச்சு ஒயனை ஹக் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப தேங்க்யூ 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 ஸோ மச் ஒயனா, லவ் யூ ஸோ மச் அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கு சொல்கிறாரு. ஒயனுக்கு ஷாக்கு, இது லவ் யூவா, ஏன்டா டே பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இப்போ லவ் யூவாடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒயனை வந்து ஜங்கு கூட வெஸ்ட்டு பிடிச்சி நல்லா நறுக்குன்னு கிள்றாங்க. என்ன சொன்ன லவ் யூவா, நீ பண்ண வேலைக்கு உன்னை கொல்லாமல் விடுறான் பாரு, அதே பெரிய விஷயம்டா அப்படின்னு சொல்லிட்டு நறுக்குன்னு நல்லா கிள்றாங்க. வலிக்கட்டும், எனக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும், இந்த கிள்னதுக்கு உனக்கு வலிக்குதா, அப்படி என்ன இவ்வளோ பேசுனேன், எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும், தப்பு தான் கில்லாத வலிக்குது, தப்பு தாண்டி, என்னை மன்னிச்சிரு வயன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி நல்லா அடின்னு அடிக்கிறாங்க ஜிமினுக்கா. சை இவங்க சின்ன குழந்தைங்கள விட மோசமாக இருக்காங்க, நாம் போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஜிமின் தூங்கிட்டாரு. பிடிச்சி கீழே தள்ளி விட்டு ஜங்குக்கோட தைசு மேலே உட்காந்து பிடிச்சி அடின்னு அடிக்கிறாங்க நம்ம ஒயனு. ஜங்குக்கு என்ன பண்ணுறாரு, ஒயனோட 2 ஹேண்ட்ஸையுமே பிடிச்சாரு. போதும் அடிச்சது, வலிக்குது நல்லா வலிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட நெக்கெல்லாம் வந்து கடிக்கிறாரு ஒயனு. ஜங்கு கத்துறாரா, கடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு. உடனே என்ன ஆகுது, ஜங்குக்கு வந்து அப்படியே ஃப்ளிப் பண்ணிடுறாரு ஒயன் கீழே போய் ஜங்குக்கு மேலே வர மாதிரி. ஒயனுக்கு உடனே ஷாக்கு, என்ன பண்ணுற விடுக்கையே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கிட்ட இந்த ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க வெளியில் வர. உடனே ஜங்குக்கு என்ன பண்ணுறாரு, அவங்க ஜங்குக்கு வந்து ஒயனோட 2 ஹேண்ட்ஸுமே அவரோட ஒரு ஹேண்ட்ஸில் பிடிச்சி அவங்க ஹெட்டு மேலே பிளின் பண்ணிடுறாங்க, ஒயனோட ஹெட்டு மேலே. என்ன சொன்ன வலிக்கட்டுமா, என்னடி பல்லு வச்சிருக்க, எப்படி வலிக்குது தெரியுமா, இப்படி தாண்டி கடிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. ஜங்குக்கு ஒழுங்காக எந்திரிச்சிரு, அவ்வளோதான், நான் அடிச்சிருவேன், உதச்சிருவேன், தள்ளிடு அப்படிங்கிறாங்க. ஜங்குக்கு வந்து அப்போ தான் ரிலீஸ் ஆகுது, நம்ம கீழே இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து அப்படியே அவங்க ஸ்மோக் பண்ணுறாங்க. எனக்கு ஐயோ என்ன இவன் எப்படிக்கு இப்படி ஸ்மோக் பண்ணுறான், ஏதோ பிளான் பண்ணிட்டான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. இதை பாரு, ஒழுங்காக எந்திரிச்சிரு, தேவையில்லாத எதா ஐடியா அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளாரி ஜங்குக்கு என்ன பண்ணுறாரு, கிஸ் பண்ணிடுறாரு. ஒயன் அப்படியே ஸ்டண்ட் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு வந்து அந்த என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு புரியறதுக்குள்ளார வந்து ஜங்குக்கு வந்து கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு ஒயனை பார்க்குறாரு. அவருக்கு அப்படியே டியர்ஸ் வழியுது. ஒயனும் பார்க்குறாங்க. என்னை மன்னிச்சிரு, நான் பண்ணது தப்பு தான், எனக்கு அதை தவிர வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, நான் பண்ணது தப்பு தான், ஆனால் கடைசி வரைக்கும் அந்த தப்பை சரி பண்ணுறதுக்கு நான் கண்டிப்பாக உனக்கு ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதுக்காக நான் உன்னை வந்து என்னடா இவன் சடனாக வந்து உன்னை லவ் பண்ணுறானே அப்படின்ட்டுலாம் வந்து நீ நினைக்காத, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உன்னை பிடிக்காது, உன்னை வெறுத்தது உண்மை தான், ஆனால் போக 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 நீ எனக்காக பண்ணுறது, ஜிமினுக்காக பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சி உன் மேலே லவ் வர ஸ்டார்ட் பண்ணிருச்சு. பட் ஆனால் திடீர்னு வந்து உன்னை
காணோம், குழந்தையும் காணோம் அப்படின்றப்போ ஒரு பயத்தில் பதட்டத்தில் தான் வந்து நான் அந்த மாதிரி ஒரு தப்பான வந்து விஷயத்த பண்ணிட்டேன். அதுக்காக நான் இன்னமும் வருத்தப்படுவேன். கடைசி வரைக்கும் நான் வருத்தப்பட்டுட்டே தான் இருப்பேன். என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. ஒயனும் வந்து ஜங்குக்கோட ஃபேஸை கப் பண்ணிட்டு டியர்ஸ் எல்லாம் ஒய்ப் பண்ணுறாரு. ஜங்குக் நீ சொல்கிற மன்னிச்சிரு, எல்லாத்தையும் இது மறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது அவ்வளோ சீக்கிரம் என்னால் முடியாது, எனக்கு டைம் வேணும், அவ்வளோ சீக்கிரம் நீ பண்ண விஷயங்களை என்னால் மறக்கவே முடியாது. ஜங்குக்கும் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீ எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கோ, ஆனால் தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போகாத, பேசாமல் இருக்காத, எனக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது, டார்ச்சராக இருக்குது. ஜிமினும் நீ இல்லாமல் இருக்க மாட்டான், எங்கள் 2 பேருக்குமே நீ வேணும், நாங்கள் 2 பேருமே உன்னை ரொம்ப 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 லவ் பண்ணுறோம் வயன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் சொல்கிறாரு. ஸோ இந்த வந்து ஒயனும் வந்து கொஞ்சம் அவங்களுக்குள்ளார இந்த மாதிரி தான் ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து அவங்களும் பேசிட்டு ஜிமின் கூடவே போய் அந்த பெட்லேயே வந்து படுத்துடுறாங்க. ஜங்குக்கு அப்புறமா ஒயன், அதுக்கப்புறமா ஜிமின். அந்த மாதிரி ஜங்குக்கு என்ன பண்ணுறாங்க, ஒயனை ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிட்டு தான் வந்து அவரு படுத்துட்ருக்காரு. ஒயன் வந்து ஜிமினை ஹக் பண்ணிட்டு படுத்துட்ருக்காங்க. அண்ட் மார்னிங்கும் ஆகுது. என்ன ஆகுதுன்னா, ஜிமின் தான் ஃபஸ்ட்டு எந்திக்கிறாங்க, பார்க்குறாங்க இந்த மாதிரி ஒயனும் ஜங்குக்கும் வந்து கட்டி பிடிச்சிட்டு படுத்துட்டுருக்கிறது. அவங்களுக்கு ரொம்ப கோவம் வருது. என்ன ஆகுதுன்னா, ஜங்குக்கோட ஹேண்டெல்லாம் எடுத்து தள்ளி விட்டு ஜங்குக்கு உதச்சி கீழே தள்ளிடுறாரு. ஜங்குக்கும் தொப்புனு கீழே வந்து சட்டனை எஞ்சுக்கிறேன், என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒயனும் வந்து சவுண்டு கேட்டு எழுதுறாங்க. என்னாச்சு என்ன சவுண்டு அப்படின்ட்டு பார்த்தா ஜங்கு கீழே விழுந்துட்டுருக்காரு. ஜிம்மி தான் வந்து பேசுகிறாரு, என் அம்மா பக்கத்தில் நீ வராத, நீ ரொம்ப ரொம்ப பேட் பாய், எவ்வளோ தெரியும்னா நீ என்னோட அம்மாவை கட்டி பிடிச்சி இருப்ப, என் அம்மா வந்து எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் வந்து ஒயனை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒயனை வந்து சிரிக்கிறாங்க. அவன் ஏன் பொண்டாட்டிடா, அவன் ஃபஸ்ட்டு எனக்கு தான்டா அப்படின்ட்டு வந்து ஜங்குக் சண்டை போடுறாரு. அம்மா எனக்கு தான், எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்க. அண்ட் இதுதான் இந்த ஹேட் டு லவ்வோட எபிசோடோட எண்டிங். எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.